தமிழக சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் கடந்த கால தேர்தல்கள் தொடர்பான தரவுகளை பகுப்பாய்வு செய்து அவற்றிலிருந்து கிடைக்கும் சுவாரஸ்யமான தகவல்களையும் அவற்றின் அடிப்படையில் 2026 தேர்தல் எப்படி இருக்கும் என்ற கணிப்புகளையும் விரிவாக பகுப்பாய்வு செய்து வருகிறது News7 தமிழ் செய்திக்குழு. இந்த செய்தி தொகுப்புகள் தரவுகள் தரும் முடிவுகள் என்ற தலைப்பில் தொடர்ந்து ஒளிபரப்பாகும். இந்த தொடரின் முதல் செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். இரண்டாயிரத்து 26 சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராகும் அனைத்து கட்சிகளும் மனதில் கொள்வது தேர்தல்களில் கட்சிகள் பெற்ற வாக்குகளும் அவற்றின் பின்னே உள்ள கூட்டணி கணக்குகளும் தான். 2011ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த அதிமுகவை கடந்த 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்தி திமுக ஆட்சியை கைப்பற்றியது. இந்த தேர்தல் முடிவுகளின் தரவுகளை பகுப்பாய்வு செய்யும் போது 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பெற்ற மொத்த வாக்குகள் 2,09,82,088. அதிமுக கூட்டணி பெற்ற மொத்த வாக்குகள் 1,83,63,499. இரண்டு கூட்டணிகளுக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் 26,03,388 என்பது தெரிய வருகிறது. பதிவான மொத்த வாக்குகளில் 45.38% வாக்குகளை திமுக கூட்டணி பெற்றிருந்தது. அதிமுக கூட்டணிக்கு 39.71% வாக்குகள் கிடைத்தன. இரண்டு கூட்டணிகளுக்கும் இடையிலான வித்தியாசம் 5.67% இருந்தது. இதில் 45.38% வாக்குகளை பெற்ற திமுக கூட்டணிக்கு 159 இடங்கள் கிடைத்தன. திமுக கூட்டணியை விட 5.67% வாக்குகள் குறைவாக பெற்ற அதிமுக கூட்டணிக்கு 75 இடங்கள் கிடைத்தன. அதாவது திமுக கூட்டணியை விட 84 இடங்கள் குறைவாக கிடைத்தன. இந்த தேர்தலில் 5.67% வாக்குகள் இழப்பு என்பது அதிமுக கூட்டணிக்கு 84 இடங்களை இழக்கச் செய்திருந்தது. இதனை இன்னும் சற்று விரிவாக விளக்கினால் மொத்த வாக்குகளில் 1% வாக்குகள் சுமார் 15 இடங்களின் முடிவுகளை தீர்மானித்திருந்தன. தனிப்பட்ட கட்சிகளின் பலம் என பார்க்கும்போது திமுக தனிக்கட்சியாக 1,74,30,179 வாக்குகளை, அதாவது 37.7% வாக்குகளை பெற்றிருந்தது. அதிமுக தனிக்கட்சியாக 1,53,91,055 வாக்குகள், அதாவது 33.29% வாக்குகளை பெற்றிருந்தது. திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையேயான நேரடி வாக்கு வித்தியாசம் 20,39,124, அதாவது சுமார் 4.41% இருந்தது. ஆனால் இந்த 4.41% வாக்கு வித்தியாசம் திமுகவிற்கு அதிமுகவை விட 66 தொகுதிகளை கூடுதலாக பெற்று தந்தது. இதிலிருந்து 1% வாக்கு வித்தியாசம் இவ்விரு கட்சிகளிடையே சுமார் 15 முதல் 17 தொகுதிகளின் முடிவை நிர்ணயிக்க வல்லவை என்பது தெரிய வருகிறது. இந்த இரு கட்சிகளுக்கும் இடையிலான 4.41% வாக்கு வித்தியாசம் 2026 தேர்தலில் எப்படி மாறும், அந்த மாற்றம் எந்த அளவிற்கு இருக்கும், மாற்றக்கூடிய காரணிகள் என்னென்ன என்பதை இனிவரும் நாட்களில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இது தேர்தல் களம் 2026 தரவுகள் தரும் முடிவுகள். News7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் குழு.